தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு அதை தக்க வைக்கிறது எப்படி? நிறைய பேர் தேவனிடத்துலேருந்து நிறைய விஷயத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை தக்க வைக்க தெரிகிறது கிடையாது. எப்படி ஒன்று ஆண்டவர்கிட்ட ரிசீவ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தேவனிடத்துலேருந்து கேட்டு உன்னை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்ன ஆனாலும் சரி அது கண்டிப்பாக நிலை நிற்கும். அது ஆண்டவரால் வந்துருந்துச்சு அப்படின்னா நிலை நிற்கும், அப்படி இல்லைனா அது நிலை நிற்காமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கர்த்தரிடத்துலேருந்து டைரெக்டாக ஒன்று நீங்கள் பெற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா கூட அதை தக்க வைக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி அது உங்களுடைய கையை விட்டு போயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் 38 வருஷமாக வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு சுகமாக்குறாரு. இப்போ அவன்கிட்ட போயிட்டு அவனை சுகமாக்கிட்டு அவன்கிட்ட ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லி கொடுக்குறாரு. இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பெதஸ்தா குளத்துக்கிட்ட வச்சு இந்த மனுஷனை சுகமாக்கிட்டு இயேசு அவனை மறுபடியும் பார்க்கும்போது சொல்றாரு, அதிக கேடானதொன்றும் உனக்கு இனி வராதபடிக்கு பாவம் செய்யாத அப்படின்றாரு. நான் தான் உனக்கு பர்மனெண்ட்டாக சுகத்தை கொடுத்துட்டேன்ல, நான் சுகத்தை கொடுத்தா நீ என்ன பண்ணாலும் சரி அந்த சுகம் உன்னை விட்டு போகாதுன்னு இயேசு இங்கே சொல்லலை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறாரு. என்கிட்ட உன்னை நீ கேட்ட, அதை நீ பெற்றுக்கொண்ட, இப்போ அதை தக்க வைக்கிறது எப்படி அப்படின்றாரு. ஏன் அந்த மனுஷனுக்கு சொல்கிறாரு? இந்த மனுஷனுக்கு வந்திருந்த வியாதிக்கு காரணம் ஏதாவது ஒரு பாவம் இருந்திருக்கலாம். அந்த பாவத்தினுடைய பேட்டர்ன்லேருந்து அந்த வியாதி இவனுக்கு வந்திருக்கலாம். அதனால தான் இயேசு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் சேர்த்து சொல்கிறாரு. என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது முக்கியம் இல்லைப்பா, என்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதை தக்க வைக்க உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது தக்க வச்சு அது வாட்டுக்கு இருக்கும் பிரதர், இல்லைன்னா அதுவே போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு குடிகாரனுக்கு ஒரு லிவரில் ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏசு அவனை சுகமாக்கிட்டார். ஏசு அவனை பார்த்து அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இனி குடிக்காத, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர் சேர்த்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா, சுகமாக்கிட்டார் அவனை. ஆனால் மறுபடியும் அவன் குடித்தா என்ன ஆக போகுதுன்னா, அவனுக்கு அந்த பிரச்சனை வரதான் போகுது. அப்போ பெற்றுக்கொள்வது முக்கியம் கிடையாது, பெற்றுக்கொள்றத தக்க வைக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு அர்த்தம் இயேசு இப்படி சொல்லலை, நீ பாவம் பண்ணுறதுனால நான் கேடான ஒரு வியாதி உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லலை. நீ பாவம் பண்ண நான் என்கிட்ட உன்னை பெற்றுக்கொண்டு இருக்க பற்றியா, அதை உனக்கு தக்க வைக்க தெரியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக சொல்கிறாரு. ஆண்டவர் எதை உங்களுடைய கையில் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு தக்க வைக்க தெரிஞ்சிருக்கணும். அவர் உங்கள் கையில் செழிப்பை கொடுக்குறாரா, இந்த செழிப்பை நான் தக்க வைக்கிறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரா, இந்த குடும்பத்தை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜாபை கொடுக்குறாரா, அந்த ஜாபை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் எதை கொடுத்தாலும் அதை சரியாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு இப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது, அது ஆண்டவர்கிட்டருந்து வந்துச்சுன்னா அது சரியாக தான் இருக்கும், அது கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும். இல்லை, ஆண்டவர்கிட்டருந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்டருந்து ப்ரேயர் பண்ணி இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் நிறைய நேரத்தில் அவங்களுக்கு பதிலை கொடுத்துடுறாரு. ஆனால் அவங்களுடைய பதில் ஒரு சின்ன விதத்தில் வந்திருக்கும், அவங்களுடைய பதில் ஏதோ ஒரு விதத்தில் வந்திருக்கும். அதை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண தெரியாதனாலே அதை இழந்து போயிடுறாங்க. சவுல் தேவன் தந்த ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்கிறான், ஆனால் அவனுக்கு அதை தக்க வைக்கிறது எப்படின்றது தெரியல. தாவீது தேவனிடத்திலிருந்து வந்த ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்கிறான், அதை அவனுக்கு தக்க வைக்கிறது எப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை தக்க வைக்கிறது எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அவர்கிட்ட ஒன்றை பெற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அவர்கிட்டயே போங்க. பெற்றுக்கொண்டோன்னே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆண்டவரை விட்டு ஓடிடுறாங்க. இதை நான் எப்படி இது பண்ணுறது, இதை எப்படி நான் பயன்படுத்துறதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும், எதுவாக இருக்கலாம், பொருளாதார செழிப்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால அதை எப்படி தக்க வைக்கணும் அப்படின்ற ஞானத்தையும் அவர்கிட்ட கேட்குறது அவசியமாக இருக்குது. கேட்குற எவனுக்கும் அவர் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போய் சொல்லுங்கள், ஆண்டவரே இதை என்னோட லைஃப்பில் கொடுத்துருக்கீங்க, இதை தக்க வைக்கிறதற்கான ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். ஏன்னா மறுபடியும் வந்தவனுக்கு தான் இயேசு அந்த ஞானத்தை சொல்லித்தராரு. நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. இயேசு இவனை மறுபடியும் எங்கே பார்த்துருக்காருனா, தேவாலயத்தில் பார்த்துருக்கிறாராம். இவனை சுகமாக்குனது எங்கன்னா, பெதஸ்தா குளத்துக்கிட்ட தடவை பார்க்கும்போது சுகமாக்குறாரு. அப்போ எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அவர் சொல்லலை. மறுபடியும் இப்போ இவன் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டான். தட் மீன்ஸ் அவன் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வந்து அவரை தேட ஆரம்பிக்கும் போது அவர் அடுத்த
அடுத்த ஞானத்தை இவன் மேலே ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் தேடுவீங்களா, ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்றதுக்கு தேடுறீங்களா, அப்போவே அதை அவர் உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் அடுத்து அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கும்போது அந்த ஞானத்தையும் உங்களுக்கு தருவார். நான் சொல்கிறேன், அவர்கிட்டருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அதை தக்க வைக்கிறதுக்கான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். அடுத்து தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணணும். இதை இயேசு பண்ணார். அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து வாசிக்க போகிறேன். வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்றாரு. அப்போனா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்றை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அடுத்த விஷயம் பண்ண வேண்டியது நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுறது அவசியமாக இருக்குது. இயேசு இப்படி சொல்லலை பாருங்கள், பிதாவே நீங்கள் தான் இதை கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்ததுனால இதற்கு நான் வேண்டிக் கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது, உங்ககிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. இவங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஏன்னா இவங்க ஒன்றாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றாரு. இவங்க பாதுகாக்கப்படும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள சண்டே வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லலை. இவங்களுக்குள்ள பிரச்சனை வரலாம், ஆனாலும் இவர்கள் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க, இதில் சைடில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, இதை என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியலை, ஆனாலும் இது நான் தக்க வைக்கிறதற்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன், இது பாதுகாக்கப்படுவதற்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் எது ஆண்டவர்கிட்டருந்து கிடைச்சாலும் உங்களோட இணைக்கப்பட்டாலும் அதற்காக ஜெபம் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. என் லைஃப்பில் என் மினிஸ்ட்ரியில் யாரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ இந்த ஊழியத்தில் இருக்கிற பார்ட்னர்ஸ்க்காகவும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை இந்த ஊழியத்தில் இணைச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதாரமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். உங்களுடைய லைஃப்பில் எதை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அதற்காக ப்ரேயர் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே இப்படி இருக்கு அப்படி இருக்கு. இல்லை, இதை தக்க வைக்கிறதுக்கான ஞானத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. அவர் எதை கொடுத்தாலும் அதை கரெக்டாக தக்க வச்சு பாருங்க. அவர் கொடுக்குற ஃபயரை நீங்கள் தக்க வச்சு பாருங்க, அவர் கொடுக்குற கிஃப்டை நீங்கள் தக்க வச்சு பாருங்க. வேதத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. அவர் கேட்டால் கொடுக்குறாரு, வரங்களையும் கொடுக்குறாரு. பவுல் சொல்றாரு, உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு அப்படின்றாரு. நான் கையை வச்சேன், உனக்கு தேவ வரம் கிடைச்சிருச்சு, இருந்தாலும் இப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர் தேவைப்படுது. அந்த ஃபயரை நான் கிடையாது, நீ மெயின்டைன் பண்ணு அப்படின்றாரு. எதை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி பாருங்களேன், அது ரொம்ப ஷார்ப்பாகிறத பார்ப்பீங்க. அது மெயின்டைன் பண்ணி பாருங்களேன், உங்ககிட்ட அதனுடைய கூர்மைத்தன்மை அதிகமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வரம் இருக்குதா, ஒரு வரம் உங்களுக்கு கிடச்சிருச்சு, எப்போ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணி போட்டு பாருங்கள், அந்த வரம் அதே ஷார்ப்னஸில் வேலை செய்யாது. அந்த வரத்தை தொடர்ந்து பயன்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஷார்ப்பாகும். ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க, உங்கள் லைஃப்பில் அதை ரொம்ப ஷார்ப்பாக்குவார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒன்று நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் பிரதர், இதற்கு முன்னாடி எதையோ இழந்துட்டேன், இல்லை இப்போ நான் புதுசாக ஒன்று பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு கேட்டகரியாக நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஞானத்தை தருவார். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியமும் பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக, இவர்கள் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு இருப்பார்களாக, இவங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டு இருப்பார்களாக, இவங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை தக்க வைக்கிறதற்கான ஒரு ஞானம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இன்னைக்கு இவங்க மேலே ஒரு விஸ்டம் உண்டாயிருக்கட்டும், ஒரு சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் உண்டாயிருக்கட்டும். எது இவங்களுடைய கையில் வந்தாலும் அது இவர்களுடைய கையை விட்டு அல்ல, அது இவர்களுடைய கரங்களில் இருந்து அது செழிப்பதற்கான ஒரு ஞானத்தை இவங்க மேலே நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம். மாதந்தோறும் இந்த வார்த்தைக்கு கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு பங்காளராகவும் மாறலாம். இதில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எப்போவுமே உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்கப்பட்டிருக்கும், பெருகி இருக்கும். ஸோ தொடர்ந்து அனுப்பணும்னு விருப்பப்படுறவங்க கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி மாதந்தோறும் நீங்கள் ஒரு ஊழியத்தில் பங்காளராகவும் நீங்கள் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செய்தி எனக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது பிரதர், சின்ன சின்ன மெசேஜஸ் தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர். உங்களுக்காக அடுத்து நம்ம இன்னொரு சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில்
நம்மளுடைய 1 hour மெசேஜஸ் ஃபுல்லாமே அதில் வரப்போகுது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட செய்தி ஏற்கனவே இருக்குது நம்ம ஜூம் மீட்டிங்லலாம் பேசினது. அந்த மெசேஜஸ்க்கான லிங்க் உங்களுக்கு கிடச்சிடும். கீழே பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு தந்துடுவேன். அது போக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், அதில் பார்த்து நீங்கள் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.